ஃபர்ஸ்ட் நம்ம பகவத்கீதா படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் தியான ஸ்லோகம் இருக்கு. நம்ம அதான் பத்ததி. சில சாஸ்திரம், இதெல்லாம் சாஸ்திரம் மாதிரி. ஸோ சாஸ்திரம் மாதிரி இருக்கிறதுனால நம்ம சில பத்ததியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம மாத்தி படிச்சுட்டோம்னா அப்படியே நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்தா அப்படி போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தியான ஸ்லோகம் படிக்கணும். தியான ஸ்லோகம் எங்க இருக்கு விஜய்? அது இப்போ நீங்க அனுப்பிச்சதுல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் ஷேர் பண்றேன், நீங்களும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுவா நீங்க அதை நிச்சயம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பின்னாடி என்னோட அன்பயத்தை போட்டுருவேன் உங்களுக்கு. அது வச்சிருக்கேன் பாருங்க. இதான் இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு இது. தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அப்புறம் அதை எழுதின வியாசரோட பெருமை, அப்புறம் கிருஷ்ணரோட பெருமை, விஷ்ணுவோட பெருமை. சோ இது படிச்சா என்ன பலன்? இதான் எப்பவுமே ஷேர் பண்ணிருக்கீங்களா விஜி? ஷேர் பண்ணிருக்கேனே, தெரியலையா? ஸ்கிரீன்ல இல்ல, அந்த இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா? நான் இப்போ ஓபன் பண்றேன். பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு அனுப்பிச்சேன். இன்னைக்கு அனுப்பிச்சதா? ஓகே ஓகே, அதான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, பகவத்கீதா தியானம்னு இருக்கு பாருங்க. ஓகே இருக்கா? கொடுங்கப்பா, எனக்கு கண்ணே தெரியல. சரி, இப்போ இதுக்கு ஆக்சுவலா ஒரு ராகம் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒரு வீடியோ ஆன் பண்றேன். நீங்க இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வேர்ட் பை வேர்ட் மீன் சொல்லி. சோ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேக்குறதா? கேக்குறது. இதான் ராகம். இதுக்கு ரெக்கார்டர் தான். ரெக்கார்டர் தான். ஆறுது விஜி. சரி. पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारत व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायत पत्र नेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् भीष्मद्रोणतटा जयद्रथजना गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सुतीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः पाराशर्यवचः सरोजममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम्
लोके सज्जन षट्पदैरहरः पीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः. Stay updated with Bhavani. So இதுதான் இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு வேர்ட் பை வேர்டுக்கு வந்து நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து அப்பதான் புரியும், எனக்கு புரியும். அதுக்காகவாது நான் அதை தான் பார்த்தாகணும். ஏன்னா அந்தயம் பண்ணி வச்சிருக்கு. ஸ்லோகத்துல எப்பவுமே ஆர்டர் மாறும் இல்லையா? சோ இந்த அந்தயத்தை பேஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்ல போறேன். ரொம்ப பயங்கரமான அந்த யூஸ்வலா எடுக்கிற அளவுக்கு எடுக்க போறது இல்லை. சரியா? சரி, இப்போ இருங்க. இப்ப திருப்பியும் இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமா இங்க இவ சொன்னப்புறம் கரெக்டா நான் சொல்றேன். नमः श्री परमात्मने नमः. अथ ध्यानम् आधाय प्रतिबोधितां भगवता नारायणेन व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अनुसंदधामि भगवद्गीते भगवद्वेषिणी. फर्स्ट श्लोकम புரிஞ்சுதா? ஹலோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் புரிஞ்சுது இல்லையா? இப்ப நான் மீனிங் சொல்றேன். அந்த ஸ்லோகத்தோட மீனிங் எப்படி வரணும் அப்படிங்கறது சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதோட அந்தயம் பண்ணிருக்கேன். பகவதா நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம் புராணமுனினாம் வியாசேன மத்தியே மகாபாரதம் கிரதிதாம் பகவத்கீதே அமிர்தவர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதச அத்தியாயினீம் பகவத்வேஷினீம் துவாம் அகம் அனுசந்ததாமி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து கீதா. கீதைங்கிறது வந்து நமக்கு ஒரு காட். அது நம்ம படிக்க போறது வந்து ஒரு காட் மாதிரி. ஃபர்ஸ்ட் நமக்கு சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும், சம்ஸ்கிருதம்னு இல்லை, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாவம் தான் முக்கியம். அந்த பாவம் இல்லைன்னா படிச்சோன்னா நோ யூஸ். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தான்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் நமக்கு படிக்கிற அந்த விஷயத்துல ஒரு ஸ்ரத்தா வேணும். அவ சொல்லியிருக்கிறது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தா இருந்துதான் நம்ம படிக்கிறோம். அதனாலதான் அந்த காலத்துல வந்து எல்லாமே குப்பியம் சொல்லியிருப்பா. குக்கியம் சொல்லி கொடுக்க கூடாது, யாருக்கு ஸ்ரத்தா இருக்கோ அந்த இவாளுக்கு தான் சொல்லி தரணும் அப்படின்பா. சோ இங்க அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஸ்ரத்தா இருக்குங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஸ்லோகமா வச்சுக்கலாம். அகம் துவாம் அனுசந்ததாமி. ஃபோர்த் லைன் தெரியறதுன்னு நினைக்கிறேன், தெரியலன்னா சொல்லுங்க. அகம் துவாம் அனுசந்ததாமி, நான் உன்னை நினைக்கிறேன். அனுசந்ததாமினா எப்பவுமே நினைக்கிறேன் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட நீ அப்படின்னு கேட்டேன்னா அந்த கீதையோட பெருமையெல்லாம் ஒன் பை வேர்ட் ஒரு சென்டென்ஸா சொல்றது. பகவதா நாராயணேன ஸ்வயம்
பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா இந்த பகவானால எந்த பகவான் நாராயணால ஸ்வயம் தானே சொன்னார், வேற யார் மூலமா சொல்லி மெசேஜ் அனுப்பல இல்லையா? சோ ஸ்வயம் பார்த்தன்னா அர்ஜுனனுக்கு பிரதிபோதிதாம் போதித்தர், போதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கீதை அப்படிங்கிற எடுத்துக்கணும். சோ துவாம் அப்படிங்கறதோட அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்ன? பிரதிபோதிதாம். அந்த மாதிரி போதிக்கப்பட்ட, யாருக்கு போதிக்கப்பட்டதுன்னா நாராயணால ஸ்வயம் அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பகவதா 3.1, நாராயணன 3.1, ஸ்வயம் அவ்யயம் பார்த்தாய இஸ் 4.1. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் அதுல அப்படின்னு கேட்டனா, புராண முனினா வியாசேன மத்திய மகாபாரதம் கிரதிதாம். சோ கிரதிதாம் அப்படின்னா கோக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எழுதப்பட்ட, அந்த நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லுவோம்ல, இயற்றினார் அப்படிம்பாங்க தமிழ்ல. ஆக்சுவலி கிரதிதம்னா ரியலி கோக்கப்பட்ட. சோ இதெல்லாம் இந்த செய்யுள்ள ஒரு போயமா போட்டு அட்டாச் பண்ணி கோக்குற மாதிரி ஒரு கவிதையோ காவியமோ வருது இல்லையா? சோ அதனால அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கு. புராண முடினா வியாசேன, அந்த பழைய புராண முடினா என்ன? ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த வியாச பகவானால எங்க அது இருக்கு? இந்த பகவத்கீதா எங்க இருக்கு அப்படின்னா மகாபாரதத்துக்கு நடுவுல இருக்கு. சோ மத்திய மகாபாரதம் கிரதிதாம், அதுல இருக்கக்கூடிய. சோ ரெண்டாவது அட்ஜெக்டிவ் வாம் அனுசந்ததாமி, உன்னை வணங்குறே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதோட செகண்ட் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தனா, புராண முனினா வியாசேன மத்திய மகாபாரதம் கிரதிதாம். இந்த புராண முனி அந்த வியாசரால மகாபாரதத்துக்கு நடுவுல எழுதப்பட்ட அந்த துவாம் அகம் அனுசந்ததாமி. மூணாவது என்ன சொல்லிருக்கு? ஆக்சுவலி இந்த பகவத்கீதை நம்ம முதல்ல போட்டுக்கணும், நான் பின்னாடி தப்பா போட்டிருக்கேன். பகவத்கீதை நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றோம். அம்மா பகவத்கீதா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதை சொல்லிட்டு தான் இதை சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவ நீ அப்படின்னா, அத்வைத அமிர்தவர்ஷினி. நீ எப்படிப்பட்டவனா, அத்வைதம்ங்கிற அமிர்தம் இருக்கு இல்லையா, அது வந்து மழை மாதிரி பொழிகிறவ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல சொல்ல போற தத்துவங்கள் அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, அத்வைதம்ங்கிற அந்த அமிர்தம் அதை வந்து மழையா பொழிய போறது, அப்படிப்பட்ட அந்த கிரந்தம், அப்படிப்பட்ட புக் இது. அது வந்து பகவதினா அகைன் வந்து இது காட், கீதாங்கிற ஒரு ஃபெமினைன் ஜெண்டர், அதனால பகவானான அந்த பகவதி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த பகவதியான நீ எப்படி இருக்க நீ அப்படின்னா, அஷ்டாதச அத்தியாயினி. மொத்தம் இதுல 18 சாப்டர்ஸ் இருக்கு. அஷ்டாதசன்னா 18, அத்தியாயம்னா சாப்டர்னு அர்த்தம். சோ 18 சாப்டர்ஸ் இருக்கிற உன்னை பவத்வேஷினி. பவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டனா, வாழ்க்கை நம்ம சொல்லியிருக்கோம். பவசாகரம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஈவன் பஜகோவிந்த படிக்கட்டை கூட பார்த்தோம். சோ பவத்வேஷினி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கைக்கு வந்து துவேஷத்தை கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பிறப்பு இல்லாம போகக்கூடிய, செய்ய வைக்கக்கூடிய, முக்தி கொடுக்கக்கூடிய சாதனமா இருக்கக்கூடிய இந்த நூல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்ட உன்னை அகம் அனுசந்ததாமி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஹலோ? அப்பப்போ ஊன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து நான் இங்க இருக்கிறதுனால ரெக்கார்டிங் ஆடுதா இருக்கேலாம் கட் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல மியூட்ல போட்டுறோம், மியூட்ல போட்டு சொல்லிட்டு இருக்கோம் தெரியாம. கேக்கத்தே ஊ மட்டும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பாருங்க. நமோஸ்து தேவா வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயக பத்ர நேத்ர ஏன त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. So next ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீதை. இந்த கீதையை வந்து ஒரு பகவதி அப்படின்னு சொல்லி இதை முதல்ல வணங்குறோம். ஏன்னா இதுதானே நம்ம படிக்க போறோம், இதுல நமக்கு ஸ்ரத்தா இருக்கு, நமக்கு எப்படி தெரியும்? அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த போற்றி அதை வணங்குறோம். செகண்ட் யாரு இதை எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தா வியாசர். சோ வியாசருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் அந்த வியாசருக்கு தான் நமஸ்காரத்தை சொல்றது. எப்படிப்பட்டவர் வியாசர் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வியாசர் விஷால புத்தே. விஷால புத்தினா விஷாலமான புத்தி இருக்கிறவர். விஷாலா புத்தி எஸ்ய சக, புத்திங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். சோ காம்பவுண்ட் வேர்டு பிரிச்சா அப்படி வரும். அப்புறம் அவர் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றோம், அதே தான் சொல்லியிருக்கு.
தாமரை மாதிரி நல்ல நீண்ட கண்களை உடையவர் அவர். சோ புல்லாரவிந்த ஆயத லோச்சனே பத்ர நேத்ர இதெல்லாம் வந்து சம்போதனத்துல இருக்கு. வியாச விஷால புத்தே, அப்புறம் வந்து புல்லாரவிந்த ஆயத பத்ர நேத்ர அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. விசர்கம்லாம் இல்ல பார்த்து நான் கவனிச்சிருக்கேன்னு தெரியல. சோ புல்லன்னா முழுசா நல்லா விரிஞ்சு மலர்ந்திருக்குன்னா நல்ல ஃபுல்லா ஒரு ஃபிளவர் ப்ளூ எப்படி இருக்கும் அதுதான். அரவிந்த இஸ் கமலம், ஆயத்தனா நீண்ட, பத்திர நேத்திரனா அந்த நேத்திரங்கிறது கண்ணு, பத்திரங்கிறத லீவ்ஸ். பட் இங்க வந்து லீவ்ஸ் மாதிரி கண்ணு இருக்காது, நம்ம அதனால கமலம் மாதிரி இருக்கிற கண்ணு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ புல்லா அரவிந்தஸ்ய இவ ஆயத்தே பத்திர நேத்ரே யஸ்ய சக அப்படின்னு எடுத்துக்கணும். கண்ணு ரெண்டுங்கிறதுனால ஆயத்தே பத்திர நேத்ரேன்னு டூயல்ல போட்டுக்கணும். அப்படிப்பட்ட தே உனக்கு நமஸ்து நமக அஸ்து நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நமக அப்படின்னா யாருக்கு நமஸ்காரம் செய்யறோமோ அவருக்கு அது 4th விபக்தியில வரும் இல்லையா. யுஷ்மத் சப்தத்தோட 4th விபக்தி வந்து தே அப்படின்னு இருக்கு. துப்பியமும் சொல்லலாம், தேனும் சொல்லலாம். இந்த இடத்துல இவங்க வந்து தே அப்படிங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் உனக்கு நமஸ்காரம்லாம் நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டா, ஏனத்வயா எப்படிப்பட்ட உன்னால பாரத தைல பூர்ணக, பாரதம்னா இங்க மகாபாரதம். இந்த இங்க வந்து அங்கங்க கவி வந்துடும். அந்த மகாபாரதம்ங்கிறது வந்து ஒரு தைலம் ஃபுல்லா ரொம்ப இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த மகாபாரதத்தை எண்ணெயா வச்சுட்டு ஞானமய பிரதீபக பிரஜ்வலிதக, ஞானமயமா இருக்கக்கூடிய அந்த விளக்கு நன்னா எரிக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீ மகாபாரதத்துல வந்து எண்ணெயா ஒரு சான்ஸா வச்சுட்டு ஒரு ஸ்கோப்பா வச்சுட்டு இந்த ஞானமயமான இந்த கீதையை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறாங்க. 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு வந்துட்டு சொன்னது யாரு? கிருஷ்ண பகவான் இல்லையா. எப்படிப்பட்டவர் அந்த கிருஷ்ணர்? அந்த கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணாய நமக விஷயம் இதுதான். அந்த கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து 4 இருக்கு. எல்லாமே அப்போ கிருஷ்ணருக்கு அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால நீங்க இதுல நல்லா கவனிச்சு பார்த்தா எல்லாமே சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி ஸ்லோவா. சோ பிரபன்ன பாரிஜாதாய, பாரிஜாதம் அப்படிங்கிறதுனா ஒரு ஃபிளவர், இந்திரலோகத்துல இருக்கும், எது கேட்டாலும் கொடுத்துடக்கூடியது, அப்படிப்பட்டது பாரிஜாதம். சோ இவர் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டனா, பிரபன்னானாம் பாரிஜாதக. பிரபன்னானாம்னா சரணடைந்தவர்கள் அர்த்தம். சோ சரணடைந்தவர்களுக்கு பாரிஜாதமா இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். பாரிஜாதாய அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்திக்கு மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பிரபன்னானாம் பாரிஜாதகன் பிரதமா விபக்திக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சதுர்த்தி விபக்திக்கு மாத்திரத்துக்கு தஸ்மைன்னு போடலாம், இல்லைன்னா பிரபன்னானாம் பாரிஜாதாய அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தோத்ர வேத்ர ஏக பானையே, அவர் வந்து காதன பசுமாட்டு எல்லாம் மேய்ச்சிருக்கிறவரான நம்ம பார்த்திருக்கோம் அந்த கதைப்படி இல்லையா. சோ தோத்திர வேத்திரனா குச்சி, எதால பண்ண குச்சி அப்படின்னா மூங்கிலால பண்ண குச்சி. சோ தோத்திர வேத்திரங்கிறது மூஞ்சில் குச்சியை வந்து ஏக பானை கையில ஒரு கையில வச்சுருக்கவனே அப்படின்னு எடுத்துக்கணும். ஞான முத்ராய, அவரோட முத்ரை ஞான முத்ரை, இந்த கையை ரெண்டு விரலையும் இப்படி ரவுண்டா வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி மாதிரி அந்த போஸ் ஞான முத்திரையை வச்சுருக்கிறவனே அப்படிப்பட்ட கிருஷ்ணர். அதுக்கப்புறம் கீதா அமிர்த துகே, கீதா ஏவ அமிர்தம், இந்த கீதாங்கிற இந்த அமிர்தத்தை துகேனா கறந்தவனேன்னு அர்த்தம். த பர்சன் ஹூ மில்க் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி வருது. சோ பிரபன்ன பாரிஜாய தோத்திர வேத்தைக்க பானையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்த துகே நமக அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் सर्वोपनिषदो गावो गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता गीतामृतं महत्. இங்கேயும் கொஞ்சம் அந்த கீதையோட பெருமை தான் எல்லாத்த பத்தி கொஞ்சம் வருது. இதுல அந்த நம்ம முன்னாடி ஸ்லோகத்தை பார்த்தோம்,
கீதாமிர்தத்தை வந்து கரைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. சோ அந்த கீதாமிர்தத்தை துக்தம்னா கரையப்பட்ட அந்த அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இதுல வந்து சில கற்பனை, இதுல வந்து எப்படி சொல்றது, உபமால வச்சு கொஞ்சம் அழகா ஒரு கவிதை இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சர்வ உபனிஷத்துக்க காவக, இது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், எல்லாரும் இதை சொல்லுவாங்க. சோ இந்த உபனிஷத்தெல்லாம் வந்து பசுக்கள் அப்படின்னு வச்சுக்கணும். கோபாலநந்தனக தோக்தா, கோபாலநந்தன யாரு, கிருஷ்ணர். தோக்தானா அந்த கறக்கிறவன், அப்படிப்பட்டவர். பார்த்த தத், என்ன கண்ணுன்னு எனக்கே தெரியல, தத் சுபி. ஓகே, பார்த்த வத்சக, ஆக்சுவலி தப்பா இருக்காங்க. பார்த்த வத்சக சுதீஹி. பார்த்தனா இங்க வந்து அர்ஜுன, வத்சகனா கண்ணுக்குட்டி, சுதி நல்ல புத்திசாலி இருக்கிற அந்த கண்ணுக்குட்டி. போக்தா, போக்தானா அதை என்ஜாய் பண்றது, அந்த கீதங்கிற அமிர்தம் கடையப்பட்டதை என்ஜாய் பண்றது, அதை அனுபவிச்சது யாரு அப்படின்னா அந்த பார்த்த. நாட் ஒன்லி பார்த்த, நம்ம கூட வச்சுக்கலாம், நம்ம படிச்சா நம்மளும் போக்தா தான். அதுக்கப்புறம் இது என்னது, இந்த கீதா இருக்கே அது எப்படிப்பட்டதுன்னா அமிர்தம். இந்த துக்தம் கடையப்பட்ட இந்த கீதா அமிர்தம் வந்து ரொம்ப மகத் கீதா, இந்த பெரிய கீதா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா, கீதா அமிர்தம் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். ஏன்னா அமிர்தம்ங்கிறது நபும்சகலிங்கம், மகத் கீதான்னு சொல்லக்கூடாது. அதனால மகத் கீதா அமிர்தம், அந்த பெரிய அந்த கீதைங்கிற அந்த அமிர்தம் இருக்கே, அதுதான் கடையப்பட்ட துக்தம், அந்த பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சோ இங்க வந்து சர்வ உபனிஷத்தை காவ, சர்வ உபனிஷத்து வந்து பிரதமா விபக்தி, காவக 1.3, கோபாலநந்தனக 1.1, தோக்தா 1.1, பார்த்த 1.1, அடுத்தது 1.1, எல்லாமே 1.1ல தான் வரும். இதுவும் 1.1, பட் நபும்சகலிங்கம். மகத் கீதாமிர்தம் துக்தம் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தத்துல இருக்கு. நெக்ஸ்ட் திருப்பி கிருஷ்ணரோட பெருமையை அடுத்தது சொல்ல போறேன். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. சோ இதுக்கு குரு யாரு நமக்கு, இந்த பகவத்கீதைய சொன்ன குரு யாருன்னா கிருஷ்ணர் தான், சாக்ஷாத் கிருஷ்ணர். சோ எப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னா உலகத்துக்கு குரு. சோ ஜகதக குரு, ஜகத்குரு ரெண்டாவது விபக்தியில இருக்கு. அகம் ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே, நான் அந்த ஜகத்துக்கு குருவா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றேன், வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். வந்தே அப்படின்னா அந்த கிருஷ்ணனோட அட்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் யூஷுவல். யார் அவரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டேன்னா, வசுதேவ சுதம், வசுதேவரோட புள்ள, வசுதேவசிய சுதக. அப்புறம் போட்டு செகண்ட் விபக்தி தம் அப்படின்னு சொல்லலாம், வசுதேவசிய சுதம் அப்படின்னு சொல்லலாம். தேவம், தேவன் இல்லையா அவரு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவர், கம்ச சாணூர மர்தனம், கம்ச அப்படின்னு ஒரு ராட்சச, சாணூரங்கிற ஒரு ராட்சச, இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இதுல போட்டுட்டு, ஆக்சுவலா அவர் ஏகப்பட்ட பேரை கொண்டாரு. அவங்கள மர்தனம் கொன்னவர், கில்லர் ஆஃப் 2 டெமன்ஸ், கம்சா அண்ட் சாணூரா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவகி பரமானந்தம், தேவகிக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்தவர் அவர். பரமானந்தமா இருக்கக்கூடிய புள்ள இல்லையா, சோ அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பான், இப்படிப்பட்ட புள்ளையாச்சே. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்டவர் அவர், ஜகத்குரு. யாரெல்லாம் இதை படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்கா குரு தான். சோ ஜகத்குரும் அகம் வந்தே, அகம்ங்கிறது ஹிடனா இருக்கு, நம்ம இத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா. பீஷ்ம த்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா ஷல்யக்ராமவதி கிருபேண பவனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ணகோரமபதா துர்யோகநாவஸ்தினி சோத்தீனா கலு பாண்டவை ரமதி கைவத்தகத் கேசவஹ. நெக்ஸ்ட் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ஆக்சுவலா டிராயிங்ல போட்டாதான் புரியும், நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்க திருப்பியும் சொல்லுவேன். சோ இங்க வந்து அகைன் வந்து இதுவும் ஒரு வர்ணனை தான். இந்த மகாபாரதத்துல பாண்டவர்கள் வின் பண்ணாங்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன்னா இந்த
எதிரியில பெரிய பெரிய ஜாம்பவம் சாதாரணவா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த பாண்டவா வின் பண்ணவளுக்கு காரணம் வந்து கூட இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சாக்ஷாத் கிருஷ்ணன். அதனாலதான். சோ இந்த இதைய வந்து ஒரு நதியா எடுத்துக்கலாம். ஓகேயா? எது நதி அப்படின்னா இந்த சண்டை நடந்தது இல்லையா, அந்த சண்டைய வந்து ஒரு நதின்னு எடுத்துக்கும். சண்டைங்கிற ஒரு நதிங்களோட இந்த வார் ஃபீல்ட் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு நதியா எடுத்துட்டோம்னா அதுல வந்து இங்க ஆல் எனிமீஸ்க்கு வந்து ஒரு ஏற்கனவே வந்து நதியை கடக்கிறது கஷ்டம். நதியை கடக்கிறதுக்கு யூ நீட் அ போட்மேன். ஆனா அந்த போட்மேன்ல கடக்க முடியாதபடி நம்ம சொல்லுவோம்ல, இந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் புலி இருக்குன்னா எப்படி போவோம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கா. சோ எப்படி இருக்கு இது நதி அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டு பக்கத்துல பேங்க்ஸ்ல வந்து இருக்கிறவா வந்து பீஷ்ம துரோண தடாக. இந்த நதிக்கு எல்லாமே வந்து உருவகம்னு சொல்லுவா, ரூபகம்னு சொல்லுவா. தட் இஸ் அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற கரைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா பீஷ்ம துரோண தடாக. சோ இங்க சிங்கம்புலி மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த பீஷ்மரும் துரோணரும் இதுக்கு வந்து தடம் இருக்கக்கூடிய அந்த பேங்க். அப்படிப்பட்ட அந்த நதிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் இருக்கிறதுனால தடா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கா. சோ ஜெயத்ரத ஜலா, ஜெயத்ரதன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் அதுல இருக்கிற ஜலம். ஜலம்ங்கிறது நபும்சகலிங்கம். அப்ப எப்படி வரும்னா ஜெயத்ரதம் ஏவ ஜலம் ஜஸ்யாசா நதி அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் அங்க கூட எடுக்கணும். பீஷ்ம ச துரோண ச பீஷ்ம துரோணவ் பீஷ்ம துரோணவ் தடவ் யஸ்யாஸ் சொல்லி எல்லாத்தையும் அந்த ஃபெமினின் ஜெண்டர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் காந்தார நீலோத்பலா. காந்தார அப்படின்னா சகுனி. சகுனி வந்து அதுல இருக்கிற அந்த நதியில இருக்கக்கூடிய நீலக்கமலங்கள். ஏன் அப்படி சொல்றான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது. நீலக்கமலம் எல்லாம் பார்க்க நல்லா தானே இருக்கு அப்படின்னா கரெக்ட் தான், பார்க்கதான் நல்லா இருக்கு. சோ நீலக்கமலங்கள் கமலம் லோட்டஸ்கே எப்படின்னு கேட்டேன்னா அது வந்து ரொம்ப பார்க்க அழக கொடுக்குமா. அது மாதிரி இவன் வந்து பேசுறதே ரொம்ப அழகா எல்லாம் பேசுறான் எல்லாம் பண்றான். ஆனா அவனோட உள்ளுக்குள்ள ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பேடா. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா அது மனுஷன் எங்கேயாவது அந்த கமலத்துக்கிட்ட மாட்டினா உள்ள அப்படியே போட்டு சுத்தின்னு விடுவான். சோ இவ அது மாதிரி பேசி பேசி ஏமாத்தக்கூடியவ அப்படிங்கிறதுனால நீலோத்பலா அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து இவனுக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஷல்ய கிரகவதி. ஷல்ய அப்படிங்கிற அந்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஷல்யன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஷார்க். கிரகவதி தான் இங்க ஷார்க் அப்படின்னு அர்த்தம். கிருபேன வகினி. இந்த கிருபன் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவன் வந்து அதுக்கு வகினி அப்படின்னா அதுல இருக்கிற அண்டர் கரண்ட், அதுல இருக்கிற பிரவாகத்தோட உள்ள ஒரு கரண்ட் ஒரு ஃப்ளோ ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து அது கிருபன். அதுக்கப்புறம் கர்ணேன வேளாக்குலா. அந்த கர்ணன் இருக்கானே அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா அவன் தான் அந்த வேளாக்குலான்னா அந்த பெரிய பெரிய வேவ்ஸ் இருக்கும், அவன் தான் அவன் பெரிய வேவ்ஸ். அஸ்வத்தாம விகர்ணக கோர வக்கரா. அஸ்வத்தாம விகர்ணா இவெல்லாம் வந்து கிராக்கடைல், கோரமான அந்த கிராக்கடைலுக்கு சமமா அவ இருக்கா. துரியோதனா ஆவர்த்தனி. இந்த துரியோதனை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டேன்னா அந்த நதியில இருக்கக்கூடிய சுழல். சோ இப்படிப்பட்ட நதியை ஒரு ஆள் கிராஸ் பண்ணணும் எப்படின்னா எப்படி கஷ்டம் இல்லையா, ஃபுல்லாவே ப்ராப்ளம் தான். நதியில எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஆனா இந்த ரணதி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரணதி, இந்த ரணதியான அந்த நதி சா ரண நதி, அந்த அந்த யுத்த பூமி பாண்டவைக்கு உத்தினா பாண்டவர்களால தாண்டப்பட்டதே எப்படி அப்படின்னு நீங்க ஒரு ஆச்சரியமா நம்ம அதை படிக்கணும். பாண்டவைக்கு உத்தினாப்பா எப்படிடாவா அப்படின்னு கேட்டனா ரீசன் அதுக்கு இருக்கு. இங்க ஒரு வேர்ட் மிஸ் இதுவா இருக்கு, போட்டோல வரல. ஏன்னா கைவர்த்தக கேசவக பலு. கைவர்த்தகனா அந்த படகோட்டி. இந்த அவங்க ஒரு படகுல இருந்தாங்க இல்லையா, அந்த படகுல ஓட்டுறது யாரு, கேசவன். அதனால இல்லையா, அதனாலதான் அவன் தாண்டிட்டா. இல்லைன்னா அவளால தாண்ட முடியுமோ, டெஃபினெட்லி முடியாது, இதுல சந்தேகமே கிடையாது. சோ ஆக்சுவலி அந்த பாரத யுத்தத்துல இவ வின் பண்ணா அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான், கிருஷ்ணர் மட்டும் இல்லைன்னா சான்ஸே கிடையாது. என்னதான் அவ கிரேட்டா இருந்தாலும் முடியாது, சான்ஸ் கிடையாது. சோ நான் இந்த ஸ்லோகத்துக்கு டிராயிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு அப்பதான் புரியும், அதனால போட்டு வச்சிருந்தேன். இந்த ஒரு நதிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பீஷ்மரும் துரோணரும் இருக்காங்க. அந்த பீஷ்ம துரோணர் வந்து நம்ம பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சகுனி ஸ்லோக ஆர்டர்ல பார்த்தாதான் புரியும். ஜெயத்ரதன் அப்படின்னு ஒருத்தவ வந்து இதுல இருக்கிற உள்ள இருக்கிற வாட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். காந்தார அப்படின்னா சகுனி, அதுல இருக்கிற சகுனிங்கிறவ வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டேன்னா அதுல இருக்கிற நீலோத்பலா கமலங்கள், அது கமலம்னு போட்டிருக்கேன் டிராயிங்ல, அவ்வளவு அழகா இருக்குது. அதுக்கப்புறம் கிராகவதி, அதுல கிராக ஷார்க் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அந்த நதியில, அது வந்து அந்த ஷல்யன். அதுல இருக்கிற பிரவாகம் அண்டர் கரண்ட்,
அந்த பிரவாகமா இருக்கிறது அப்படி யாருன்னு பார்த்தோம்னா கிருபன். அதுக்கப்புறம் கர்ணன் தான் அதோட இருக்கிற வேவ்ஸ் வந்து கர்ணனா இருக்கான். அதுக்கப்புறம் அஸ்வத்தாம விகர்ணக அப்படிங்கிற 2 பேரும் வந்து என்னன்னு கேட்டேன்னா அவதாங்க மகராவா இருக்கா, கிராக்கடைல்ஸா இருக்கா. துரியோதனை எப்படிப்பட்டவன்னா அதுல இருக்கிற அந்த சுழல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சுத்தி சுத்தி வருமே தண்ணி, அந்த மாதிரி இருக்கிற சுழல். இப்படி இருக்கிற ஒரு நதி, இப்படி இருக்கிற நதியை வந்து பாண்டவங்க எப்படி தாண்டினாங்க எப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் கேசவக. அதுல படகு ஓட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கேசவ சாக்ஷாத் ஹரி. அதனால வந்து அவங்களால அதை தாண்ட முடிஞ்சுது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். புரிஞ்சுதா விஜி மேடம்? புரிஞ்சுது. ஒரே ஒரு வாட்டி திருப்பி அந்த ஸ்லோகத்தை படிக்கிறீங்களா? ஓகே, ஷூர். தேங்க் யூ. இருங்க, நான் அது PDF ஓபன் பண்ணணும், அதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் படிச்ச எல்லா ஸ்லோகமுமே படிச்சுடுறேன், ஏன்னா நான் அங்கதான் படிச்சோம். என் ஸ்டைல்ல நான் படிச்சுடுறேன். ஓம் பரமாத்மனே நமக. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்ப துவாம் பகவத்கீதை பகவத்வேஷினீம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அது. இது நான் மீனிங் சொல்லியாச்சு. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமயோ பிரதீபக. இதுவும் சொல்லியாச்சு. பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைக்க பானையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. இதுவும் நம்ம சொல்லியாச்சு. சர்வோ உபனிஷதோ காவ தோக்தௌ கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதீபோக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்ம துரோண தடா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா ஷல்ய கிராகவதி கிருபேன வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவை ரணநதி கைவர்த்தக கேசவ. அடுத்த ஸ்லோகம் இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமா, ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க. பின்ன அந்த சகுனிய வந்து ஏன் கமலத்துக்கு ஈக்குவேட் பண்றா? லைக் நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாத்துக்குமே இந்த கமலம் வந்து ஒரு சென்ஸ் தானே யூஸ் பண்றோம். அதனாலதான் சொன்னேன், சகுனி எப்படின்னா கமலத்துக்கு இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, கமலம் பண்ணேன், பட் அது புரியல. ஏன் அது அதோட ஸ்டெம் சுத்திக்கும் அப்படிங்கிறீங்களா? வெளியில இருந்து தான் பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம வெளியில இருந்து கமலம் பாக்குறது பியூட்டிஃபுல், டவுட்டே கிடையாது, கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு நதியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நதியில மூழ்கிறோம், அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கமலத்தை புடிச்சுட்டா கரை சேர முடியுமான்னா கரை சேர முடியாதான். அந்த கமலம் நம்மள அப்படியே சுத்தின்றுமோ, அதோட கேரக்டர் வந்து அப்படியா. நம்ம தனியா அந்த புஷ்பம் அப்படிங்கறதே கமல புஷ்பம் அழகு எல்லாமே கரெக்ட். நீங்க அந்த நதியில சொல்லலாம்ல, கமலம் உங்களை சுத்திக்கிறது வந்து பேட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. இல்ல நமக்கு தெரியாத இந்த விஷயம் அவ என்ன சொல்றான்னா, கமலம் ஏன் பேட் குவாலிட்டின்னு, நம்ம உயிர் போற அளவுக்கு சுத்தினா அதோட அந்த இது வேற, அந்த ஜஸ்ட் இப்ப நீங்க பாக்குறதே அப்படியே ஜஸ்ட் பார்த்தேன், இந்த ப்ளூ லோட்டஸ் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா வந்து அது விஷம் மாதிரி. விஷம்னா விஷம் இல்ல, நம்மள அந்த இது மாதிரி, அதாவது இந்த யூஃபோரியாக்கு கொண்டு போற மாதிரி ஃப்ளவரா இந்த இது மாதிரி இருக்குல்ல, டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ்ங்கறான் அத வந்து. நீலக்கமலம் நீலக்கமலம், ஏன்னா வெறும் கமலம் இல்ல, நீலக்கமலம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், இனிமையா எல்லாம் இருக்கும், ஆனா வந்து it will only mislead you, it will not lead you to the correct thing. சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா இப்ப இந்த நார்கோட்டிக்ஸ் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அது வந்து கேட்கறச்சே ரொம்ப பிரமாதமா தான் இருக்கும், ஆனா அது வந்து நம்மள அழிச்சிரும் ஆக்சுவலா. அதனாலதான் ஆக்சுவலி ரொம்ப அழகான உபமை. ஏன்னா சகுனி வந்து நல்லா இனிக்கதான் பேசுவான், பேசிட்டு ஆனா பின்ன ஆக்சுவலா பார்த்தா குழி தோண்டிட்டே இருப்பாரு, ஆனா பேசுறச்சே மாத்திரம் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாரு. கரெக்ட்.
லோட்டஸ் ஃப்ளவர்ல அதோட ஸ்டெம் சுத்திக்கும்ன்ற மாதிரியா? ஃப்ளவர் எப்படி சுத்திக்கும்? மேல இருக்கிறது கிடையாது, அந்த கீழே இருக்கிறது தான் அப்படியே சுத்திடும். ஏன்னா மேல பாக்கறச்சே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா ஆக்சுவலா அடியில இருக்கிறது டேஞ்சரஸ், அண்டர்நீத் இருக்கிறது வந்து டேஞ்சரஸ். மேல இருக்கிற சூப்பர் ஃப்ளூவஸ் லேயர் வந்து பயங்கர அழகான லேயர். ஆனா ஆமா கரெக்ட். இப்போ நம்ம தண்ணியில முழுகிற ஸ்டேஜ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல லோட்டஸ் நமக்கு எதையாவது ஒண்ணு பிடிக்கணும்னு தோணும், பக்கத்துல போய் அந்த நீலோத்பலத்துல பிடிச்சானா நம்ம காலி. அது போட்டு நம்ம நிறைய ஸ்லோகத்துல லோட்டஸோட சொல்றப்போ அது அப்படி எடுத்துக்க கூடாது, இந்த கான்டெக்ட்ல அப்படி எடுத்துக்கணும். நிச்சயமா எடுத்துக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணனோட கண்ணுக்கு கமலத்தை தான் சொல்லுவா, எல்லாத்துக்கும் கமலம் தான் சொல்லுவா. அந்த அழகுக்கு வந்து கமலம் தான் சொல்றான். ஆமா அழகா இருக்குன்னா கமலம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. பட் இங்க வந்து அந்த அது வெளியில அழகா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள மோசமானது. அதாவது நீங்க கமலத்தை வந்து ஒரு நதியில மாட்டின்றதே கமலம் உங்களுக்கு அழகு கிடையாது. இட் வில் நாட் சேவ். கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பாருங்க. கான்டெக்ஸ்ட்ல நதியில இருக்கிற கமலம் நீங்க மூழ்கிற நிலைமையில இருக்கிறதே சுத்தி இவ்வளோ டேஞ்சர் இருக்கு. அப்ப கமலத்தை போய் புடிச்சு நீங்க சேவ் பண்ணிக்க முடியும்னா முடியாது. அத புடிச்சுண்டு மேல வர முடியாது, சான்ஸே இல்ல. அந்த இந்த கான்டெக்ஸ்ட் தான் முக்கியம். மிச்ச இடத்துல வந்து நம்ம என்ன சொல்ல வரேன்னா, சகுனியோடது அந்த சமயத்துல நல்லா பேசுறான்னு போய் புடிச்சுட்டா இட் வில் லீட் யூ சம்வேர் எல்ஸ். ஆமா கரெக்ட். ஆனா அந்த ரியலா பார்க்க எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்களே அதேதான் அவன் சொல்றான். சகுனி இப்படிதான் ஏமாத்துவான், மேல ரொம்ப அழகா இருப்பான், பேசி பேசி இனிக்க வச்சு இனிக்க பேசிதானே அவளை வந்து டைஸ் கேமுக்கு கூப்பிட்டு வின் பண்றான் ஏமாத்தி. சோ பை நேச்சரே அவன் இனிக்க தான் பேசுவான், ஆனா அவ்வளவு விஷம். அதுதான் விஷயம். ஆக்சுவலி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி எங்கேயுமே நான் கூட பார்த்தது இல்லை. நான் இதுக்கு அதனால ஆராய்ச்சி பண்ணேன் உங்களை மாதிரியே தான். அப்போ பார்த்தோன்னா ஒரு கமெண்ட்ரியில வந்து அதோட குணம் வந்து நமக்கு தெரியாத விஷயம் இதான், உள்ள வந்து சுத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதனாலதான். சோ நெக்ஸ்ட் பாராசரிய வச்சக சரோஜம் அமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானகம் கேசவம் ஹரிகதா சம்போதன ஆபோதிதம். இந்த ஸ்லோகம் இந்த மூர்த்தி நான் இப்ப படிச்சுடுறேன், அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அங்க போலாம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். அதுக்கப்புறம் யம் பிரம்மா வருண இந்திர ருத்ர மருதக துன்வந்தி திவ்யைகி ஸ்தவைகி வேதைகி சா அங்க பதக்கிரம உபனிஷதைகி காயந்தி யம் சாமகாக தியான அவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினக யஸ்ய அந்தம் ந விதுகு சுராசுர கணாக தேவாய தஸ்மை நமக. அவ்வளவுதான். இப்போ இன்னும் 2-3 ஸ்லோகம் இருக்கு, அந்த அர்த்தம் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு இங்க போலாம். முடியலன்னா கேளுங்க, டவுட் இருந்தா கேக்குறதுல ஓட்ட போல. नानाख्यानककेसरं हरिकथा संबोधना बोधितम् लोके सज्जन षट्पदैरहरः हेमीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे. சோ இப்ப அடுத்த ஸ்லோகத்திலே பாருங்க, அடுத்த ஸ்லோகத்திலே பங்கஜத்தை தான் உபமையா வச்சு சொல்றா. இப்போ இந்த அடுத்த ஸ்லோகத்துல இந்த பகவத்கீதையே வந்து ஒரு கமலமா இருந்தா, இப்ப பாசிட்டிவ் கமலம், அந்த நெகட்டிவ் கமலம் கிடையாது, நதியில மாட்டின்ற கமலம் கிடையாது, வெளியில இருந்து பார்க்க அழகா இருக்கிற அந்த கமலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இங்கேயும் ஒரே ஒரு உபமா தான். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பாராசரிய வச்சக சரோஜம் அமலம். இந்த கீதா இருக்கே அது எப்படிப்பட்டதுன்னா, அமலம்னா பியூர். அது என்ன சரோஜம்னா பாராசரிய வச்சக, பராசர புத்திரக பாராசரியக, பராசரனோட புத்திரனோட வச்சகனா அவரோட வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ததைவ சரோஜம் அത്ര, அதுவே சரோஜமா இருக்கக்கூடிய, அது பியூரா இருக்கு. அப்புறம் அந்த சரோஜத்துல ஸ்மெல் வரும் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டனா, கீதார்த்த கந்த உட்கடம். அதுல மேல கந்த உட்கடம்னா மேல வர அந்த வாசனை அப்படிங்கிறது கீதார்த்த. கீதையில முதல்ல ஒரு வேர்ட்ஸ் எழுதுறோம், அந்த வேர்ட்ஸுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தம் தான் அர்த்தக ஏவ கந்தக அர்த்தம். சோ அர்த்த ஏவ கந்தக
அந்த கந்தைகி உட்கடம் அப்படிப்பட்ட சரோஜமா இருக்கக்கூடிய அந்த கீதா கமலம், கீதாவை கமலத்தோட இது பண்றார். நானா ஆக்கியான கேசரம், இதுல வந்து விதவிதமான ஆக்கியானம் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா இந்த இடத்துல மகாபாரதத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மகாபாரதத்துல விதவிதமான கதைகள் நிறைய இருக்கு இல்லையா. அந்த மகாபாரதத்துல இருக்கிற விதவிதமான கதைகள் வந்து அதோட போலன்னா அந்த இது குட்டி குட்டி குட்டியா ஒரு பிலமெண்ட் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும்ல, மகரந்தம்னு சொல்லுவா, போலன் இங்கிலீஷ்ல சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த கமலத்துல இருக்கக்கூடிய அந்த கேசரம். அதுக்கப்புறம் ஹரி கதா, அதுல இருக்கிற ஹரியோட கதா அப்படிங்கிறது வந்து சம்போதனம் ஆபோதனம். சம்போதனம் அப்படின்னா அத நரேட் பண்ற அந்த ஸ்டைலு. ஆபோதனம் அப்படின்னு சொன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. நரேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பிரஷன். நரேஷன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது, அப்புறம் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து ஆபோதனம். அப்படிப்பட்ட அந்த கீதா, அந்த கீதாவை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டனா, யார் படிக்கிறா அப்படின்னா எல்லாரும் படிக்கிறாளா அப்படின்னா, இங்க ஆக்சுவலி பங்கஜம்னு வந்து கீதைய சொல்லல, மகாபாரதத்தையே சொல்லியிருக்கா. மகாபாரத பங்கஜம், அதுல இருக்கிற அந்த கீதா. என்னடா அது யோசனை பண்ணேன் நானா ஆக்கியான கேசரம்னு இருக்கே, கதையெல்லாம் எங்க இதுல வரலையே அப்படின்னு பார்த்தேன். கீழே போட்டுருக்கு, சாரி, மகாபாரத பங்கஜம். மகாபாரத பங்கஜத்துல இந்த பாராசரிய வர்ஷகங்கிற அந்த சரோஜம், ஆக்சுவலி ரெண்டும் ஒரே தான் வந்திருக்கு மீனிங். பங்கஜம்னாலும் கமலம் தான், சரோஜம்னாலும் கமலம் தான். சோ அவரோட வச்சனமே வந்து சரோஜமா இருக்கு. சோ அது எது அப்படின்னு கேட்டா, அவரோட வச்சனமே சரோஜமா இருக்கிறதும் அப்படிங்கிறதுக்கும் மகாபாரத பங்கஜங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா. சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். கீதாவோட பங்கஜம் சொன்னேன், அவன் மகாபாரதத்தையே வந்து பங்கஜம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகத்துல. அதை யார் படிக்கிறா அப்படின்னு கேட்டேன்னா, சோ நம்ம இங்க திருப்பி மகாபாரதத்தோட இதுன்னு எடுத்துக்கலாம். அதை யார் படிக்கிறா அப்படின்னா, அகரக அப்படின்னா டெய்லி யார் படிக்கிறா உலகத்துல லோகே சச்சன ஷட்பதங்கி முதா பேபியமானம். அந்த கமலத்துல இருக்கிற அந்த போலன், அந்த மகரந்தத்தை யார் சாப்பிடுவா அப்படின்னு கேட்டேன்னா, எப்பவுமே வந்து பண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதெல்லாம் தான் போய் சாப்பிடும், பீஸ் சாப்பிடும். அந்த பீஸ் என்ன ஈக்குவேட் பண்ணிருக்கான்னா, சஜ்ஜனாக ஏவ ஷட்பதாக. ஷட்பதாங்கிறது பீ, சஜ்ஜனாங்கிறது நல்ல மனுஷங்களை, அவங்களே வந்து பீஸ், அவங்களே நம்ம பீஸா மனசுல கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அந்த ஷட்பதைகி சஜ்ஜனாக ஏவ ஷட்பதாக தைகி முதா வித் ஹாப்பினஸ் பேபியமானம் அருந்தப்பட்ட அந்த மகாபாரத பங்கஜம். மகாபாரதங்கிற அந்த பங்கஜம், மகாபாரதங்கிற பங்கஜத்துல அகெயின் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டோம்னா அந்த கீதா அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து மகாபாரதங்கிறது அவர் சொல்றேன். அது எப்படிப்பட்டது? கலிமல துவம்சி. களி அப்படிங்கிற இந்த மலம், அழுக்கு நிறைஞ்ச களி, சாதாரண களி இல்லையா. சோ அந்த கலேகே மலினம் அஸ்தி இல்லையா, அதை வந்து துவம்சம் கர்த்தும் ஷீலம் எஸ்யாசா. இதை வந்து துவம்சம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அந்த எஸ்யசாக, எனக்கு துவம்சி அப்படிங்கிறது வந்து இந்த இதுலதான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகாபாரதமா இருக்கக்கூடிய அத அகம். அடுத்தது என்ன இருக்கு, கண்ணு தெரியல. நகஸ்டேயசே பூயாத், அது வந்து நமக்கு ஸ்டேயஸ கொடுக்கட்டும், ஸ்டேயஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு. இந்த லைன் வந்து இங்க கண்ணுல சரியா தெரியல, நான் சரியா போட்டோ எடுக்கல. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகம். சோ பராசரால எழுதப்பட்ட இந்த சரோஜம், மகாபாரதம்ங்கிற அந்த சரோஜம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? அமலம், பியூரா இருக்கு. அதுல ஸ்மெல் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கீதைங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அதுல வர ஸ்மெல், கந்தம், மேல தூக்கி வர ஸ்மெல்லு. இதுல இருக்க டிஃப்ரெண்ட் நீங்க வந்து மகாபாரதத்தை போகலாம். சோ முதல்ல நம்ம பார்த்தோம் வந்து ஒண்ணா ஃபர்ஸ்ட் கீதை எழுதின வியாசருக்கு அப்புறம் கிருஷ்ணரை பத்தி திருப்பி அவரை பத்தி இன்னொரு ஸ்லோகம் வந்தது. அதுக்கப்புறம் அழகா அதை கம்பேர் பண்ணிருந்தது. இதுல வந்து கா தோக்தா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்தது, ஒரு பெரிய நதியில, அந்த பெரிய நதிங்கிற ஒரு கஷ்டமான ரண நதிய வந்து இந்த பாண்டவாஸ் வந்து கேசவ படகோட்டியா இருக்கிறதுனால கடந்தாலும் ஒரு கவிதை நயமா ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஆக்சுவலா மகாபாரதத்தை பத்தி தான் பெருமையா சொல்றா. சோ நானா ஆக்கியான கேசரம், அதுல வர அந்த கேசரங்கள் என்னன்னா விதவிதமான கதைகள், ஆக்கியானம்னா ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் ஹரிகதா, நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹரிய பத்திய விஷயமும் வருது இல்லையா. அது வந்து சம்போதன ஆபோதனம், அது நரேஷன் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ற அந்த விஷயங்கள். அகரக லோகே, இதை யாரு யூஸ் பண்றா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த தாமரையில இருக்கிற அந்த போலல்ல இருக்கிற அந்த கீதா மதத்தோட ரசத்தை டேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது யாரு
மகாபாரதத்தை டேஸ்ட் பண்றதும் கீதாவை டேஸ்ட் பண்றதும் யாரு அப்படின்னா சஜ்ஜன ஷட்பதைகி சஜ்ஜனா ஏவ ஷட்பதாக அப்படின்னு சொன்ன ஆல்ரெடி பீஸ். அந்த பீஸ் சந்தோஷத்தோட பருகிறாளாம். அது அப்படிப்பட்ட அந்த மகாபாரத பங்கஜம் எப்படிப்பட்டது? கலிமல துவம்சி. இந்த கலிங்கிற மலினத்தை துவம்சம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அது நக அஸ்மாகம். நம்ம நகனா அஸ்மாகம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரேயசே பூயாத், நமக்கு ஸ்ரேயச கொடுக்கட்டும். ஆஷிலிங் பூயாத் அப்படிங்கிற ஆஷிலிங் இல்ல விதிலிங் தான் பூயாத் கொடுக்கட்டும் அப்படிங்கிற இத சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. சோ எல்லாமே இங்கே வந்து பிரதமா விபக்தி நபும்சக லிங்கம் தான். ஒண்ணுமே வந்து அந்த மகாபாரத பங்கஜம் அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் தான். பாராசர வச்சக சரோஜம் எல்லாம் 1.1, அமலம் கீதார்த்த கந்த உட்கடம் 1.1, நானா ஆக்கியான கேசரம் 1.1, ஹரிகதா சம்போதன போதிதம் 1.1. ஏன்னா எல்லாமே மகாபாரத பங்கஜத்துக்கு இதுவா இருக்கு. அது எப்படிப்பட்டது? கலிமல துவம்சினியும் அது பார்த்தா அதுவும் 1.1. அகரகர் இஸ் அவ்யயம் லோகே சப்தமி விபக்தி சஜ்ஜன ஷட்பதைகி 3.3 போட்டிருக்கேன், தூங்கிட்டேன் போல இருக்கு. முதா 3.1, பேபியமானம் அகைன் 1.1 தான் அது. நக ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், ஸ்ரேயசே இஸ் சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் பூயாத் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்து. இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் இருக்கும். பங்கும் லங்கயதே கிரிம் யக்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். சோ நெக்ஸ்ட் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யக்ரபா பரமானந்த மாதவம் அகம் வந்தே. அகம் பரமானந்த மாதவம் வந்தே. நான் அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதவனை நமஸ்காரம் பண்றேன். எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டனா அவரோட கிருபா எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயம்தான் இங்க சொல்றது. அவரோட கிருபா எஸ்ய கிருபா, அவரோட கிருபா. ஆக்சுவலி இந்த கிருபா தான் முதல்ல போட்டுக்கணும். அந்த கிருபா என்ன பண்றது அப்படின்னு கேட்டனா மூக்கம் வாசாலம் கரோதி, ஊமைய பேச வைக்கிறது. அதுக்கு இங்க வந்து பக்தியை சொல்றது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல பக்தியை மட்டும்தான் சொல்றது. பங்கும் கிரீம் லங்கயதே, ஒரு நொண்டிய வந்து ஒரு மலையை தாண்ட வைக்கிறது. அப்படிப்பட்ட யத்கிருபா, அந்த கிருபா இருக்கு இல்லையா, அந்த கிருபா இருக்கக்கூடிய அந்த மாதவன் தம், அதாவது அங்க தம் வந்துட்டு மகா பரமானந்த மாதவமான அந்த கிருஷ்ணனை அகம் வந்தே. இங்க ஃபர்ஸ்ட் யத்கிருபாங்கிறது மேல போட்டுக்கணும், அப்பதான் மீனிங் சரியா வரும். பிரதமா விபக்தி ஏக வச்சனம். அந்த யத்கிருபாங்கிறது தான் இங்க ரியலா பார்த்தோன்னா கற்றுப்பதமா இருக்கு. அதுக்கப்புறம் தம்னா அந்த விஷயம் அவர் என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு கேட்டனா மூக்கம் வாசாலம் கரோதி 2.1 2.1 கரோதி கிரியாபதம். பங்கும் இங்கேயும் 2.1 2 கர்ம பதம் இருக்கு. எஸ்ய கிருபா பங்கும் கிரீம் லங்கயதே, எஸ்ய கிருபா மூக்கம் வாசாலம் கரோதி அப்படி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த தம், அந்த கிருபையை கொடுக்கிற அப்படிங்கிறது இங்க செகண்ட் விபக்தி வந்து 2.1. எப்படிப்பட்டவர் அவர்? பரமானந்த மாதவம். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை அகம் நான். அகை நீங்க 2.1 தப்பா போட்டேன், சாரி. அகம் வந்தே, இந்த 2வது சென்டென்ஸ்க்கு அகம் தான் வந்து இது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு யத்கிருபா கர்த்திருபதம், செகண்ட் சென்டென்ஸ்க்கு அகம்ங்கிறது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். 2.1 போட்டேன் தப்பு. அகம் வந்தே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா, லாஸ்ட் ஸ்லோகா. வருணேந்திர ருத்ர மருதஹ தும்பந்தி திவ்யை स्तवै वेदै साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्पदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः திருப்பி கிருஷ்ணருக்கு தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருது. சோ நமக தேவாய தஸ்மை, அந்த தேவனுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டேன்னா அவரோட பெருமையெல்லாம் சொல்றா. யக எவர், பிரம்ம வருண இந்திர ருத்ர மருதக திவ்யைகி ஸ்தவைகி ஸ்துவந்தி, எவரை வந்து
எம் யவன் எவன் வரக்கூடாது, என்னடா அதுன்னு பார்த்தேன். எம் எவரை செகண்ட் விபக்தி வரணும். யார் வணங்குறா அப்படின்னு கேட்டேன்னா பிரம்மா, வருண, இந்திர, ருத்ர, மருதக. எல்லாருங்கிறதே 1.3. இந்த எல்லாரும் சேர்ந்து மருத்தோ மருதக அந்த சப்தம் வந்து கடைசியில பகுவச்சனத்துல இருக்குது. சோ இந்த எல்லாரும் எம் ஸ்துவந்தி யார வணங்குறாளோ, எப்படி அவ வணங்குறா அப்படின்னு கேட்டனா திவ்யைகி ஸ்தவைகி ஸ்துவந்தி, நல்ல திவ்யமான ஸ்துதிகளால அந்த பகவானை யார் வணங்குறாளோ, எல்லாரும் வணங்குறா இல்லையா. சோ எவரை வணங்குகிறார்களோ, அதுக்கப்புறம் எம் வேதைகி, இங்க ஆக்சுவலி மாத்தி போட்டுட்டேன் நினைக்கிறேன், எம் சாமகாக இப்படி போடணும். எம் சாமகாக வேதைகி சா அங்க பதக்கிரம வேதைகி உபனிஷதைகி காயந்தி. இங்க கொஞ்சம் தப்பா இருக்கு அந்தயம். சாமகாக, சாமகான அந்த சாமகானத்தை பாடுறவா. சாம வேதத்துக்கு பாடுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த பாட்டு ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால அந்த ஸ்டைல ஸ்பெஷலா சொல்றா. அந்த சாமகாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அவரை எப்படி வணங்குறாங்கன்னா வேதங்களால வணங்குறாங்க. அந்த வேதத்தை எப்படி வணங்குறாங்கன்னா சாங்க பதக்கிரமா, வேதத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இருக்கு, அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சாங்க பதக்கிரம வேதைகி அப்படிங்கறத சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த வேதத்தை படிக்கிறதுனா இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதெல்லாம் கரெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை, ஏன்னா எனக்கு வேத ஸ்லோகம் டக்குன்னு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இப்ப இங்கேயே பார்த்து பாருங்க, வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம். இத சப்போஸ் நம்ம ஒரு வேத வாக்கியமா எடுத்துட்டா அதை சொல்லி கொடுக்கறதே இத வந்து வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம்ங்கிறதே அது பதம், அந்த பதத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்றது, அது அந்த ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல் எப்படின்னா வசுதேவ சுதம் வசுதேவ சுதம் வசுதேவ சுதம் தேவம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் வசுதேவ சுதம் தேவ கம்ச சாணூர மர்த்தனம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவகி. இப்படி அதாவது எப்படி உங்களுக்கு புரியுதா? முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டை 2 வாட்டி சொல்லுவா, அப்புறம் 2 வேர்டை வந்து திருப்பி சொல்லுவா. அதுக்கு ஆக்சுவலி நிறைய மெத்தட் இருக்கு, நான் சும்மா ஏதோ ஒரு மெத்தட் போட்டுட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை சொல்லுவா, அப்புறம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வேர்டு சொல்லுவா, அப்புறம் தேர்ட் வேர்ட் ஃபோர்த் வேர்ட் ஃபிஃப்த் வேர்ட் சொல்லுவா. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து அந்த சாமகாவை பாடுவா. எதுக்காக அப்படி பண்ணிருக்கா அந்த காலத்துல அப்படின்னா அதுங்கறதுனால அந்த வேதங்களை யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டா, எழுதி வைக்காம காதல சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் பரம்பரைக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வருதுனால டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வச்சிருப்பா. ஏன்னா காதல தப்பா கேட்கும், ஒரு வாட்டி நம்ம சொல்ற வேர்ட்ஸ் நம்ம தப்பா புரிஞ்சுக்க சான்ஸ் இருக்கு. நம்ம இவ்வளவு ஃபெசிலிட்டி வச்சுன்னு இவ்வளவு பக்கத்துல 4 வச்சுன்னே நம்ம கஷ்டப்படுறோம், அவ ஜஸ்ட் காதால கேட்டதான் சொல்லிட்டு கத்துன்னு இருக்கா. அப்ப வந்து இந்த ஜடியில அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் சொல்வா. சோ இந்த வேற மாதிரி அந்த கத்துக்கிறதே அந்த வேர்ட் டெஃபினட்டா எங்க தூக்கி கேட்டாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துலதான் இருக்கு இந்த வேர்ட் தான் அப்படிங்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தட் இஸ் கரெக்டா எப்படி சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா அவளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்கு அந்த வேதத்தை. நீங்க இப்ப கவனிச்சு நெக்ஸ்ட் டைம் போட்டே பாருங்க. ஈவன் மோஸ்ட் ருத்ராய அதுல எல்லாம் கூட அந்த பேட்டர்ன் ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு தெரியும், அதுதான் ஒரு ஸ்டைல். அதனால அந்த சாமகாக அந்த வேதத்தை பத்தி பாடுற மாதிரி சாம வேதத்தை பாடுற அந்த வேத பண்டிதர்கள் எப்படி பாடுறாங்க, சா அங்க பதக்கிரம அப்படி அந்த சா அங்க பதக்கிரம அந்த சாமகாக அதோட கூடிய அந்த பாட்டை அந்த வேதங்களாலும் உபனிஷதங்களாலும் காயந்தி, அந்த வேதங்களாலும் உபனிஷதங்களாலும் காயந்தி அதை வந்து அவங்க பாடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த எம்ங்கிறது தான் மெயின், அவரை எப்படிப்பட்டவர் அவர். அதுக்கப்புறம் எவரை யோகினக பண்ணக்கூடிய அவங்க தியான அவஸ்தித தத் கதேன மனசா, தியானேன அவஸ்தித அந்த தியானத்துல உட்காந்துக்கிறாங்க இல்லையா, தியானேன அவஸ்திதேன அப்புறம் தஸ்ய கதேன மனசா அவர் தம் கதேன மனசா தஸ்ய வரக்கூடாது, தம் கதேன மனசா அவரை பத்தியே நினைக்கிற அந்த மனசால. சோ தியானத்துல இருந்துட்டு அவரையே நினைக்கிற அந்த மனசால அவரை பாக்குறாங்க. சோ யோகினக தியான அவஸ்திதேன தத்கதேன மனசா எம் பஷ்யந்தி, யோகினங்க தியானம் பண்ணிட்டு அவரையே நினைக்கிற மனசால யார பாக்குறாங்களோ அப்படிப்பட்ட எஸ்ய இன்னும் முடிக்கல, எஸ்ய அந்தம் நம்ம சொல்லுவோம் திருவண்ணாமலையில அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இங்க எஸ்ய அந்தம் அவருக்கு எது முடிவு அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? சுரகனாக சுராசுரகனாக ந விடுகு,
அந்த ஆதி அந்தம் தெரியாம இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த சுராசுர கணங்களால் கூட யாருக்கு தெரியலையோ அப்படிப்பட்ட தஸ்மை அவருக்கு, அந்த தேவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். So M is 2.1, பிரம்ம வருண இந்திர ருத்ர மருதகாங்கிறது 1.2, 1.3, திவ்யைகி ஸ்தவைகி ரெண்டும் வந்து இதுல இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்டல்ல இருக்கு. 3.3 ஸ்துவந்தி கிரியாபதம், அகைன் எம் அப்படிங்கிறது 2.1, வேதைகி 3.3, அங்க பதக்கிரம அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து 1.1 வருது. இதுல எங்கேயோ நான் தப்பா போட்டிருக்கேன். இதோட சாமகாவோட சேர்த்துதான் வரணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தோன்னா 1.3 வரும். உபனிஷதைகி, இங்க சாமகாங்கிறது 1.3, உபனிஷதைகி அப்படிங்கிறது 3.3, காயந்திங்கிறது கிரியாபதம். எம் 2.1, யோகினக, யோகி யோகினவ் யோகினக 1.3, அதுவும் தப்பு. தியான அவஸ்தித தத் கதேன மனசா 3.1, பஷ்யந்தி பாக்குறாங்க. ஏன்னா பஷ்யந்தி இருக்கிறதுனால இங்க யோகினகாங்கிறது எங்க போச்சு தெரியலையே. அப்படிப்பட்ட அந்த யோகினகாவும் தப்பா போட்டிருக்கேன். 1.3 வரணும். சாமகாவும் 1.3, அதெல்லாம் வந்து பகுவச்சனத்துல தான் இருக்கு. சாமகா சாமகோ சாமகாக, யோகின் சப்தம், யோகி யோகினவ் யோகினக அப்படி வரும். தூங்கிட்டேன் போல இருக்கு. எஸ்ய அந்தம் சுராசுர கணாக ந விதுகு, எவரோட அந்தத்தை, தட் இஸ் முடிவை, அதை பார்த்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு தெரியல. நம்ம விஸ்வரூபத்துல படிக்க போட்டே தெரியும். 12வது அத்தியாயமோ அதுலயும் வரும், 11 நினைக்கிறேன். அப்போ நமக்கு தெரியும் விஸ்வரூபத்தை எங்க ஆதி எங்க முடிவுன்னு தெரியலையே பகவானே அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான். சோ அந்த மாதிரி ஆதி அந்தம் தெரியாத அந்த கடவுளை சுராசுரா குணங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட அந்த தேவனை அகம் நமாமி. இங்க வந்து தேவாய நமக, நமக அப்படின்னு சொன்னா 4th விபக்தி யூஸ் பண்ணணும். அதனால தேவாய நமக. ஐ திங்க் இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்ப வந்து தியான ஸ்லோகத்துல எதுக்காக அப்படின்னா நம்மள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. நம்ம படிக்கிறவாளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா வேணும். எப்படிப்பட்டது கீதா படிக்கிறேன்னு சொன்னா கீதைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுக்காக இது அப்படின்னா இதுக்குதான் ஃபர்ஸ்ட் அந்த கீதா விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், யார் எழுதினான்னு, எப்படிப்பட்டது, யார் யாருக்கு உபதேசிச்சதுன்னு இது சொல்லியிருக்கு, கீதையோட பெருமை சொல்லியிருக்கு, வியாசரோட பெருமை சொல்லியிருக்கு. அப்புறம் அதை யார் படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்கு வந்து ரியலா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு தான். அதனாலதான் சஜ்ஜன சத்பதைக்கு தான் அவளை அதை படிக்கணும் அப்படின்னா அவள் தான் படிக்கணும். கண்டவா படிச்சா கண்ட அர்த்தம் பண்ணிட்டு இந்த மனுஸ்மிருதிக்கு தப்பு தப்பா சொல்லின்னு தெரியுதா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ல கிரியேட் ஆகும். அதனாலதான் நம்ம இதுல எல்லா சாஸ்திரமுமே வந்து சொல்லி கொடுக்க வேண்டாங்கிற மாதிரிதான் சொல்லும். சொல்லாதீங்க, யார் கேட்கிறாளோ யாருக்கு ஸ்ரத்தா இருக்கோ அவளுக்கு தான். சின்ஸ் வி ஸ்டார்டட், நம்ம ஒரே ஒரு ஸ்லோகம் பண்ணலாம் ஒரு ஆரம்பிச்ச கணக்குக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அத்தியாயம் முழுக்கவே அவரோட இங்க கீதா பகவத்கீதா அப்படிங்கிறதுக்கு பகவதக கீதா, பகவானோட கீதா, கீதை. இந்த இடத்துல கீதைங்கிறது வந்து கீதைன்னா பாட்டுன்னு அர்த்தம். ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து உபதேசம் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த சீனரியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பாண்டவாளுக்கும் கௌரவாஸ்க்கும் யுத்தம் நடக்கிறது. கௌரவா சொல்லக்கூடாது, கௌரவான்னு சொல்லணும். குருங்கிற அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவா, அதனால கௌரவா அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல நம்ம கௌரவான்னு சொல்லிடும். குருஷேத்திரம், குருன்னு பாண்டவாளுக்கும் கௌரவாஸ், நானே கௌரவா தான் சொல்றேன். கௌரவாஸ்க்கும் முதல்ல சண்டை நடக்கிறது. சண்டை நடக்கிறதே வந்து திருதராஷ்டிரன் அந்த சண்டையை பார்க்க முடியல. வியாசர் சொல்ற, நீ வேணா பாத்துக்கோ அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றானா, வேண்டாங்கிறாராம். ஏன்னா எனக்கு இவ்வளவு நாள நல்ல விஷயங்கள் போது நான் பார்க்கல, இப்போ வந்து சண்டை போடுறத நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாராம். அப்போ வந்து அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியறதுக்காக அந்த சஞ்சயனுக்கு ஒரு ஞானக்கண், என்ன நடக்கிறதுங்கிறத ஃபுல்லா பார்க்க முடிஞ்சுதான். இந்த சஞ்சய வந்து திருதராஷ்டிரனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நரேட் பண்ற மாதிரிதான் ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருதராஷ்டிரன் கேட்கலாம், அத பிரதமோத்தியாயக அர்ஜுன விஷாத யோகக. இங்க யோககன்னா அத்தியாயங்கிற மீனிங் தான் கொடுக்கறது.
அர்ஜுன விஷாத யோக அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனோட விஷாதனா துக்கம், கன்ஃபியூஷன், அத பத்திய அத்தியாயம். திஸ் சாப்டர் இஸ் அபவுட் ஹவு அர்ஜுனன் இஸ் கன்ஃபியூஸ்ட். ரொம்ப முதல்ல வந்து சண்டைக்கு நல்லா ஜாலியா போவான், அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவான். சோ அத பத்தி அந்த மூடுக்கு நம்மள கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி எல்லாரும் பிளேஸ் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த சண்டைய பத்தியும் லிஸ்ட் ஆஃப் வாரியர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நாதம், அந்த ஃபர்ஸ்ட் அந்த சங்கு நாதம் முடிஞ்சு சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப வந்து இவன் வந்து அப்ப கூட ரொம்ப ப்ரௌடா தான் இருப்பான். ஒரு கிருஷ்ணரை வந்து தேரோட்டி மாதிரி தான் முதல்ல ஸ்டைலா ட்ரீட் பண்ணுவான். நீ நடுவுல கொண்டு போய் நிறுத்தினா எல்லாரையும் பாக்குறேன்னு அப்படி ப்ரௌடா தான் ஆரம்பிப்பான். போய் இவன் நடுவுல நிறுத்தின உடனே அவனுக்கு எதிர்க்கிறவாள் பார்த்தோன்னே திடீர்னு ரொம்ப நல்லவனாயிடுவான். என்னடா இது அப்படின்னு சொல்லி டோட்டலி யூ கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆனவங்க கிருஷ்ணரை சொல்லி நீதான் சரணம், நீ எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னுதான் ரியல்லா அந்த உபதேசம் ஆரம்பிக்கிறது. சோ அது வரைக்கும் இப்ப கதை மாதிரிதான் போயிட்டு இருக்கும். இப்ப படிக்கலாம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ மாமகாஹ பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய. இது வந்து ராகத்திலையும் சொல்வா. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ மாமகா பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுல வந்து என்ன சொல்றான்? திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருதராஷ்டிர சொன்னா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம இங்க வந்து சந்தி பாத்தெல்லாம் பார்க்கலாம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ நோ சந்தி. மாமகாக பாண்டவாக பிளஸ் ச பிளஸ் ஏவ, பாண்டவாக பிளஸ் ச பாண்டவாஷ, பாண்டவாக பிளஸ் ச வந்து விசர்க்கம். இங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க கேட்கா பாண்டவாக மேல இருக்கிற ஸ்லோகத்துல கீழே வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மாமகாக பாண்டவாக பிளஸ் ச பிளஸ் ஏவ, விசர்க்கத்துக்கு அப்புறம் சக்காரம் இருக்கிறதுனால மேல இஷ் ஆயிடுறது. ச பிளஸ் ஏவ இஸ் ஆ பிளஸ் ஏ பிகம்ஸ் ஐ. சோ ஐவ அப்படிங்கிற இதுக்கு மாறி போயிடுறது. கிம் அகுர்வத சஞ்சய. கிம் அகுர்வத நம்ம போட்டா கூட அங்க ரியலா வந்து ஒன்னும் இது கிடையாது, சந்தி கிடையாது. இட் இஸ் நமக்கு தெரியும் அந்த சம்யோகம் அப்படிங்கிற அந்த ஸ்டைல்ல தான் அது இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹே சஞ்சய அப்படி கூப்பிடுற அட்ரஸ் பண்ற மாதிரி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே இது அந்தயம். யுயுத்சவஹ சமவேதாக மாமகாக பாண்டவாக ச ஏவ கிம் அகுர்வத. உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும் அது. சோ தர்மக்ஷேத்ரே, இந்த குருக்ஷேத்திரங்கிறது the name of the place, சப்தமி விபக்தியில இருக்கு. சோ குருக்ஷேத்திரத்தில் அதோட இன்னொரு பேர்னு வைக்கலாமா? ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, இப்போ காஷினா பவித்திரமான இடம் நம்ம ஒரு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கஷேத்திரம் எப்படின்னா தர்மத்தோட கஷேத்திரம், தர்மஸ்ய கஷேத்திரம், அதனால தர்மக்ஷேத்ரே. சோ தர்மக்ஷேத்திரமா இருக்கக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்துல யுயுத்சவஹ, யுயுத்சவஹனா யோத்தும் இச்சா அப்படின்னா யுயுத்சூன்னு வரும். சோ அந்த சண்டை போட விரும்புறவா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. யுயுத்சவஹ, குரு குரவ் குரவக, யுயுத்சு அப்படின்னு ஒரு சப்தம் வரும். யுயுத்சு யுயுத்சவ் யுயுத்சவஹ அப்படின்னு சொல்லி வரும். சோ யோத்தும் இச்சா, சண்டை போட விரும்புறவங்க அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடியது அது யுயுத்சவஹ, சண்டை போட விரும்புறவங்க. சமவேதா கேதர், இங்க சேர்ந்து இருக்கா இல்லையா, எல்லாரும் கேதர் ஆயிருக்காளே, இங்கேயே வந்து இவன் புத்திய காமிச்சுட்டான். மாமகாக பாண்டவாக ச ஏவ கிம் அபூர்வத. இவன் வந்து பாருங்க, எலி ஸ்பீக்கிங், பாண்டவா வந்து தம்பி புள்ள பசங்க தானே, ஆனா அவன் என்ன சொல்றான், பிரிக்கிறான். மாமகாக அப்படிங்கறத என்ன சேர்ந்தவர்களும் அப்படின்னு அர்த்தம். பாண்டவாக அவ பாண்டவாஸ். சோ மாமகான அந்த கௌரவாஸ் இவனை தனியா பிரிச்சுட்டான். இவனோட மென்டாலிட்டி இங்க தெரிஞ்சுடுறது. அவங்க ச ஏவ, அவங்க கிம் அபூர்வத என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவன் கேக்குறான். திருதராஷ்டிரன் ஃபர்ஸ்ட் கேக்குறான். இங்க உங்களுக்கு இங்கேயே அப்படியே புரிஞ்சிருக்கும் இந்த நேரம். இதெல்லாம் வந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அதுக்கப்புறம் சமவேதா யுயுத்சபா அதெல்லாம் 1.3 1.3. சோ இவ பிரதமா விபக்தி பகுவச்சனம். இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கோடிங்காக புரியறதுக்காக சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போயிடலாம். திருதராஷ்டக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிர ஏவ அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ
இந்த இது எதுக்காக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் உங்களுக்கு தெரியும் திருதராஷ்டிரங்கிறது பிரதமா விபக்தி ஏக வச்சனம்னு தெரியும். இப்ப அந்த சப்தத்தோட மூலம் எப்படி இருக்குன்னா திருதராஷ்டிரங்கிற சப்தம், ராமக அப்படிங்கிறதுல ராம அப்படிங்கிற சப்தம் மாதிரி. இப்ப நம்ம திருதராஷ்டிரக அப்படின்னு நம்ம அரைவ் பண்ணா அந்த திருதராஷ்டிர அப்படிங்கிறது தான் அந்த சப்தம், அதனாலதான் அப்படி போட்டிருக்காங்க. உவாச்ச அப்படிங்கிறது வந்து வச்சுன்னு ஒரு தாத்து இருக்கு. வச்சு தாத்துவோட லிட்ல பிரதம, இது எப்படி படிக்கணும்னா பிரதம புருஷ ஏக வச்சனம், பிரதம புருஷ ஏக வச்சனத்துல இருக்கு. தர்மக்ஷேத்ரே உங்களுக்கே தெரியும் சப்தமி விபக்தி ஏக வச்சனம், குருஷேத்ரே சப்தமி விபக்தி ஏக வச்சனம். ரெண்டுமே கஷேத்திரம்ங்கிறது எப்பவுமே நபும்சகலிங்க சப்தம். சமவேதா இந்த கிராமர் நமக்கு வேண்டாம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கே தெரியாது. சமவேதா அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்து இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பிரதமா விபக்தி பகுவச்சனம். யுயுத்சபகா யோத்தும் இச்சா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இச்சா அர்த்தக வந்து யுத்சு அப்படின்னு வரும், நிறைய மாதிரி வரும். பாத்தும் இச்சா பிபாசா அந்த மாதிரி யோத்தும் இச்சா யுயுத்சா அப்படின்னு வரும், யுத்சு அப்படின்னு வரும். சோ அந்த சப்தத்தோட பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. மாமக்கா மாமக்க அப்படிங்கிற சப்தமா மாறும், என்னோட மம அப்படின்னு அர்த்தம். மம அயம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். என்னோட இவங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அர்த்தம். பாண்டவாக பாண்டவக பாண்டவோ பாண்டவாக பகுவச்சனம். அவ்யயம் ச ஏவ கிம் என்ன பண்றா அப்படிங்கிற அது திரியா விபக்தி ஏகவச்சனமும் சொல்லலாம் அவ்யயமும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அகூர்வத அகூர்வதங்க கிருன்னு ஒரு தாத்து இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு. கிருங்கிறது வந்து ஆத்மநேபதி பரஸ்மேபதின்னு ரெண்டுத்துலயும் இருக்கும், ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இதுல வந்து பிரதம புருஷ பகு வச்சனத்துல இருக்கு. சஞ்சயங்கிறது சம்போதன பதம். ஐ திங்க் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் படிக்கணும்னாலும் படிக்கலாம், எனக்கு இல்ல, நீங்க தான் டிசைட் பண்ணி சொல்லுங்க. ஓகே மேம், ஒரு டவுட். இது வந்து லைக் எப்போ எப்படி படிக்கணும் அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கா? என்னமா டிசைட் பண்றதுக்கு எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இது ரியலி ஸ்பீக்கிங் வந்து இது ஸ்லோகம் சொல்றதோட இது வந்து உபதேசம் தான் ஜாஸ்தி. எப்ப வேணா படிக்கலாம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்பிக்கையோட படிக்கணும், அதுதான் இஸ் இம்பார்ட்டன்ட். அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறத ரொம்ப மீனிங்ஃபுல். ஏன்னா அப்புறம் நம்மளோட ஆத்ம தத்துவத்தை பத்தியும் தியான யோகத்தை பத்தியும் அப்புறம் அந்த ஃபுட்டு மனுஷனை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு கூட கடைசியில அந்த 15-16 அத்தியாயத்துல எல்லாம் எதெல்லாம் ஃபுட்டு எதெல்லாம் ராஜ் எது சத்த ஃபுட்டு அப்படி அந்த ஃபுட்டு எப்படி இது பண்ணும் அப்படிங்கிற. ஸோ இது பேசிக்கலி உபதேசம் பார்த்தோன்னா ரியலி ஸ்பீக்கிங் இது நாட் ஒன்லி ஹிந்துஸ் எல்லாருமே படிக்கலாம். அவர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து எல்லாருக்கும் காமனா தான் சொல்லியிருப்பார். எப்படி வந்து ஒரு நமக்கு திருப்பி இந்த மறுபிறப்பு இருக்குங்கிறது நல்லா தெரியும், இந்த கர்மா தியரி நல்லா தெரியும், முக்தி எப்படி வரும், முக்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வரும், அப்புறம் தியானம் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வரும், அப்புறம் தியானம் பண்ண முடியலன்னா என்ன எனக்கு அதெல்லாம் சரியா வராதுன்னா அடுத்தது பக்தி யோகத்தை சொல்லுவார், பக்தி பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்பா. உனக்கு என்ன வேணுமோ நீ போட்டு எனக்கு பக்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் குணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம பண்ற எல்லாத்துக்கும் நம்ம குணம் தான் காரணங்கிற. சரி குணம் எப்படி வருது அப்படின்னு கேட்டேன்னா குணம் பேசிக்கலா வந்து சத்வ இருக்கு. இந்த சத்வ ரஜஸ் வந்து நம்ம சாப்பிட ஒண்ணுமே கேட்கல, எது வரைக்கும் கேட்டது இல்ல ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கு. ஓகே. சோ மொத்தத்துல வந்து அதான் பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் ஞான யோகத்தை சொல்லுவார், ஞானம் தான் முக்திக்கு வழிங்க சொல்லுவாரு. அப்புறம் கர்ம யோகம் சொல்லுவார். கர்மம் எல்லாரும் அதுக்காக ஞான யோகத்துக்கு போக முடியாது இல்லையா, ஏன்னா ஞானங்கிறது வந்து அல்டிமேட். இது நான் பொய்யா ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணா பைத்தியக்காரத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லுவார், உனக்கு கர்ம யோகம் தான் செட் ஆகும், உனக்கு ஞானம் சொல்லிடுவார், எல்லாரும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படின்னு சொல்லலாம், நீ டிசைட் பண்ணுன்னு தான் சொல்வார் அப்ப கூட. அதாவது எல்லாரும் ஞானம் தான் அல்டிமேட், ஆனா இந்த சாஸ்திரத்தை படி அத்வைதத்தை நம்ம வச்சு ஃபாலோ பண்றபடி பார்த்தா ஞானம் இருந்தாதான் முக்தி கிடைக்கும். ஆனா ஞானத்துக்கு வந்து டபால்னு ஞானம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் இஸ் நாட் ஞானம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம யோகம். நம்ம பண்ண வேண்டிய டியூட்டிஸை நம்ம பண்ணணும், ஆனா நம்ம பண்றது எல்லாமே வந்து பகவத் அர்ப்பணமா இருக்கணும். அதுதான் மெயினா. அது that will be the tool for your ஞானம். But again it will not fetch you mukti, it will be the tool for mukti அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்.
இன்னொரு கான்செப்ட் வந்து அதுவே முக்தி கொடுக்குங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. பட் இது வந்து நம்ம ஆதிசங்கரோட கான்செப்ட் படி பார்த்தோம்னா அது இட்ஸ் கோயிங் டு பி அ டூல் ஃபார் முக்திங்கிற லாஜிக் தான். அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த கர்மத்தை பண்ணுறது, அதுக்கப்புறம் பக்தி யோகமும் வேணும். நீ என்ன எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? சோ எனக்கு எல்லாம் சமர்ப்பட்டு அந்த நான் தான் காடுங்கிற வாசுதேவன் தான் அப்படின்னா அந்த ஒரு பக்தி இருக்கணும். சரி, அதுலயும் என்ன சொல்லுவார் அப்படின்னா அங்கேயும் பாவம் அவர் குறைஞ்சு போறதை பார்த்தா பாவமா இருக்கும். அந்த 12வது அத்தியாயத்தை படிக்கிறதே நீ வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல வந்து சொல்லுவாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே முடியலையா, ஏதோ ஒண்ணு போட்டு பண்ணா கூட போதும், மனசால நினைச்சாலும் போதும்னு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி வருவார் அவர். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே குணம்தான் காரணம். நம்ம அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தை காட்டுவார். விஸ்வரூபத்தை காட்டிட்டு என்னால இந்த விஸ்வரூபத்தை எல்லாம் பார்க்க முடியல கிருஷ்ணா, எனக்கு இதை பார்க்கறதுக்கு தகுதி இல்ல, சக்தி இல்ல, தயவு செஞ்சு நீ பழைய கிருஷ்ணனா வந்துரும், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் மாட்டுல நீ ஃப்ரெண்டு நினைச்சிட்டு உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் அப்படின்னு உடனே திருப்பி பழைய ஊருக்கு வந்துருவேன். பழைய ஊருக்கு வந்தோடனே எல்லா குணமுமே இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்னு 3 குணம் இருக்கு. இந்த சத்வம் ரஜஸ் தமஸோட குணத்துக்கு வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்துதான் நம்ம சேர்ந்தவங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபுட்டு கூட அப்படின்னு கொண்டு வருவார். அப்புறம் சத்வமயமான ஃபுட் என்ன, ரஜோமயமான ஃபுட் என்ன, தமோமயமான ஃபுட் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு எப்படி நம்ம சத்வகுணத்தை நம்ம ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 18 சாப்டர்ல ஆல்மோஸ்ட் கம்பைலேஷன் ஆஃப் ஆல் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் அப்ப கூட நீ இதை பண்ணுங்கிற மாதிரி கூட சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீ என்ன டிசைட் பண்ணுமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் முடிப்பார். சோ இது வந்து எப்ப வேணும் படிக்கலாம், ஸ்ரத்தா இருக்கணும். இது வந்து வெறும் அர்த்தம் தட் இஸ் எப்படி சொல்றது, பாராயணம் பண்றது நிச்சயம் குட்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதோட எப்படி சொல்றது, ஸ்ரத்தாவோட மீனிங் புரிஞ்சுன்னு பண்ணா இன்னும் உன்னதமா தான் இருக்கும். டெஃபினெட்லி அது டவுட்டே இல்லை. எப்ப வேணா படிக்கலாம், இந்த படிக்க கூடாதுங்கிறதுலாம் இது இல்லை. பட் இது வந்து லைக் இட் இஸ் நாட் லைக் ஸ்லோகா. இது ஸ்லோகன் சொல்ற மாதிரி அப்படி வராது. ஏன்னா இப்ப மிச்ச ஸ்லோகாஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. மோர் விஸ்டம்காக. ஆமா, எஸ், இட் இஸ் ஃபார் மோக்ஷ சாதனம். இப்ப நம்ம இங்க படிக்கிறத கூட மோக்ஷ சாதனம்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ மோக்ஷ சாதனம் அப்படிங்கிறது தான். இதை படிக்கிறவா ஸ்டேஸே இருப்பானா அப்ப எப்படி வரும் அப்படின்னு கேட்டா நம்ம மைண்ட் ஆட்டிடியூட்ல சேஞ்ச் வரணும். பகவத்கீதா படிக்க படிக்க நமக்கு ஏதோ ஒரு குட்டி சேஞ்ச். நம்ம பஜகோவிதம் படிக்கிறதே நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஏதோ able to see some change. சோ பகவத்கீதா நம்ம அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதே நம்மளோட சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், நம்மளோட புத்தி, அதெல்லாம் தான் நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கத்துக்கணும்னா நம்ம லெவலுக்கு கர்மயோகம் தான் நமக்கு சூட்டபிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த கர்மயோகத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸை எல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம். நம்ம பண்றது எல்லாமே அது அர்ப்பணம்ங்கிற அர்ப்பணம் பண்ற புத்தியோட இந்த ரிசல்ட்ல நம்ம வந்து பெனிஃபிட்ஸ்ல வந்து ஆசை வைக்கக்கூடாது. அன்ஃபேவரபிளா நடந்தா நம்ம திட்டக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, சுகதுக்கம் இல்லாம சமமா மனசை வச்சுக்கணும். பேசிக்கலி அந்த தத்துவம் தான் பேசிக்கலா பார்த்தா மனசை பக்குவப்படுத்துற ஒரு இதுதான் கீதைங்கிறது. அப்புறம் இந்த ஆரம்பத்துல கூட இந்த ஸ்லோகத்துல அத்வைத்தம் வந்தது இல்ல, பட் இது வைஷ்ணவஸ்க்கும் கீதை தானே, அப்போ இதெல்லாம் இது இன்டர்பிரிட்டேஷன். வெரி குட் கொஸ்டின். நான் சொல்றேன் இதுக்கு பதில். இந்த தியான ஸ்லோகத்தை எழுதினவர் வந்து அத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவரா இருக்கலாம், ஓகேயா? ஆக்சுவலி வந்து இதே ஸ்லோகத்தை இதை 3 விதமாவும் வியாக்கியா பண்ணிருக்கு. இதை வந்து அத்வைத்த ஃபாலோ பண்றவா அத்வைத்த பரமா வச்சு வியாக்கியா பண்ணிருக்கா. விசிஷ்டாத்வைத்தத்தை பண்ற ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை பரமா வச்சு வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஈவன் துவைத்தத்தை ஃபாலோ பண்றவா அவங்களோட பிரின்சிபலை வச்சு வியாக்கியா பண்ண முடியும். இன்டர்பிரிட்டேஷன் வேற இருக்கலாம், இன்டர்பிரிட்டேஷன் விதவிதமா இருக்கு. இன்னும் சொன்னா இதெல்லாம் தாண்டி புதுசா கூட என்ன வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். இப்போ ஆத்மான்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்மாங்கிற வேர்ட் வந்து ஒரு இடத்துல வந்து சோலை குறிக்கும், ஒரு இடத்துல செல்ஃபை குறிக்கும், ஒரு இடத்துல ஒத்தன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ ஒரு வேர்டு வந்து ஹவு யூ இன்டர்பிரேட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு விஷயம் மாறுபடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது 3 ரைட்டு தான். ஐ வில் சே 3மே ரைட்டு. ஏன்னா 3மே கடைசியில என்னத்த சொல்ல போறதுன்னா மோட்சத்துக்கு தான் சாதனமா சொல்ல போறது. இதுக்குதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நீங்க அடையார் டு மயிலாப்பூர் போனோம்னா யூ கேன் டேக் விச் எவர் மார்கா யூ வாண்ட். ஆனா நீங்க மார்க்கத்தை மாத்திட்டே இருந்தா யூ வில் நாட் ரீச் எனிவேர். ஒரு மார்க்கத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்துட்டு we should follow that route. நான் கொஞ்ச நேரம் இங்க ஃபர்ஸ்ட் அடையாறுல இருந்து மந்தவெளிக்கு வந்துட்டு இந்த ரூட் வேணாம் வேற ரூட் போறேன்னு சொல்லி போனோம்னா you will get diverted only, you will not reach the destination. So நம்ம ஒரு பாதை ஒண்ணு எந்த இது this is applicable not only for Dvaita Advaita இது also applicable for Christianity, the Muslim and also for Hindus.
சோ யார் எந்த பாத்து போறாலும் குவைட்டா விட்டுணும். அவங்கவுங்க மார்க்கத்துல சந்தோஷமா போனா எல்லா மதமும் கடைசியில சொல்லியிருக்க போறது அந்த மோஷஸ் இதுக்குதான் சொல்லியிருக்க போறது. ஆனா இங்க கன்ஃபியூஷன் வந்து எந்த ஒன்றுன்னு ஆரம்பிச்சு சொதப்புறாங்க. ரியலி ஸ்பீக்கிங் இது வந்து மோட்ச சாதனம். மோட்ச சாதனம் இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் வந்து அத்வைத இதுவா இருக்கிறதுனால அத்வைத்தமா இருக்கும். ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் ரியலி ஸ்பீக்கிங். நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு அத்வைத்தமும் விசிஷ்ட அத்வைத்தமும் இத்தனோடு வித்தியாசம் தான். அந்த இத்தனோடு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு நல்லா புரியும். எனக்கு சொல்லி கொடுத்த எனக்கு வந்து ஃபுல்லா நான் லெக்சர் அட்டென்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சங்கர பாஷையை சொல்லி கொடுத்துருக்கிறது என் ஃப்ரெண்டு. அவ வந்து 100% சங்கு சக்கரம் போட்டு இருக்கிற ஒரு வைஷ்ணவை. அவ சொல்லி கொடுத்தா எனக்கு, அவதான் சொல்வா. ஸோ இதுக்கும் நம்ம நல்ல சட்டில் டிஃபரன்ஸ் பிடிச்சிருக்கிறோம். நாங்க இதுவும் படிச்சோம், ராமானுஜ பாஷ்யமும் படிச்சோம், மாத்தி மாத்தி படிச்சோம். அப்போ வந்து அவ சொல்லுவா இதுவும் படிக்கிறதே அதுவும் படிக்கிறதும் நம்ம அந்த நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய், இந்த குட்டியூண்ட விஷயம்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்பார். இன்னொரு சார் இருக்கார் எங்களுக்கு MA சான்ஸ்கிரிட். அவர் சொல்றார் நான் வந்து அத்வைதம் கிளாஸ் எடுக்கிறதே நான் அத்வைதி இது விசிஷ்டாத்வைதிம்பார். அவரும் வந்து இதுதான் வைஷ்ணவர் தான். ஆனா அவர் கரெக்டா சங்கரர் பத்தியும் இந்த ஃபார்ம் சொல்றது இது சொல்லுவார். ஏன்னா அவளுக்கு நல்லா புரியுது அந்த கான்செப்ட்ல இருக்கிற இத்தனோடு டிஃபரன்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அத்வைதத்தை படி பார்த்தோன்னா எல்லாமே காட், ஒரே சோர்ஸ், அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு இதுல இருந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தண்ணி இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்தனா அந்த தண்ணி குறையவும் போறதில்ல, இதுவும் போறதில்ல. ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணுதாங்கிற மாதிரி தானே. கங்காஜலத்தை வீட்டுல வந்து வச்சுக்கிறோம், அதுவும் கங்காஜலம் தானே. சோ அந்த மாதிரி லாஜிக்ல அத்வைத்தம். பட் இங்க எப்படி விசிஷ்ட அத்வைத்தம்ங்கிறது காடுங்கிறது ஒண்ணுதான். அந்த காடுங்கிற ஒரு சோர்ஸ் கிட்ட நீ அதுக்கு ஈக்குவேட் ஆவே முடியாது ஜென்மத்திலையும். ஆனா நீ வந்து அதுகிட்ட போலாம், அவர்கிட்ட போய் நிக்கலாம், அவரை பார்க்கலாம், அவர் கூட இருக்கலாம். ஆனா நீ வந்து ஒன்னாக முடியாது. இந்த இதுல அத்வைதத்துல வந்து நீ அவரும் ஒன்னாகிறதுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ரெண்டே இல்லையே, அப்புறம் தானே நீ ரெண்டை பத்தி பேச போற அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னும் நம்ம அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் புரிஞ்சுட்டோன்னா எல்லாம் ஒண்ணுதான். அதனால ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த டீக்கா எழுதுறவங்க அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்திப்பான். இங்க வந்து அவரே ரீச் பண்ணணும் அந்த பரமாத்மா ஜீவாத்மாங்கிறது நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் மாறும். மிச்சப்படி எசன்ஸ் இஸ் த சேம், ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஈவன் இந்த சைவைஸ் வைஷ்ணவைஸ் சண்டை போடுற மாதிரி முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் வித்தியாசமே. எங்க இருக்கு பெரிய வித்தியாசம்? ஒன்றும் இல்லையே. நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ, அவர் கிரேட்டு, அவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சாலும் அவரும் நம்மளும் ஒண்ணுங்கிறதும் ஆக்சுவலி அது உயர்ந்த தத்துவம். அதை அரேஞ்ச் பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கிரேட் இது வேணும். ரெண்டும் ஒண்ணுதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொல்றேன், அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ்ல நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்மளும் எனர்ஜி தான். ஆனா நம்ம எனர்ஜி நமக்கு தெரியாது. பிகாஸ் ஏன் நமக்கு தெரியாதுன்னா சுத்தி மாயா வந்து ஒட்டின்னு இருக்கு. மாயா பிரதிபிம்ப இதுன்னு சொல்லுவா எங்க டீச்சர் எங்களுக்கு சொல்றது. இது நம்ம ஒரிஜினல் வந்து நம்மளால பார்க்க முடியல. அந்த ஒரிஜினல் வந்து நம்ம ரியலா தூங்கத்தே நம்ம இருக்கோம்னு சொல்றோம். அதனாலதான் தூங்கத்தே ஹாப்பியா இருக்கும் மரபுகவா. ஏன்னா எல்லா மாயையும் போயிடுது. அது கூட சாதாரண கனவு காண்ற தூக்கம் கிடையாது. டீப் ஸ்லீப்னு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றோம் பாருங்க. அந்த ஸ்லீப்ல தான் நம்ம ரியலா அந்த கான்சியஸோடு சேர்ந்து ஒட்டி இருக்கோம். அதனாலதான் அந்த டைம் வி ஃபீல் சோ ரிஜுமினேட்டடா, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அங்க விஷயமா நம்ம பார்க்கணும். இதுதான் இதுவா பேசிக்கா விஷயம். சோ நீங்க எந்த படி படிச்சாலும் essence is going to be the same, ஒன்னும் சேஞ்ச் இல்ல. அத்வைத்த பரமா பிடிக்கல அப்படின்னு சொன்னா விசிஷ்ட அத்வைதன்னு சொன்னாலும் ஒன்னும் தப்பு இல்லை. இந்த எழுதினவர் வந்து ஃபாலோ பண்றது அத்வைதமா இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.